கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருடைய அற்புதமான கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி அதிசயமாக அவர் வழி நடத்தி கொண்டு வருகின்றார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணமாக அவர் அதிசயமானவர் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லுவார். அவ்விதமாக அவர் அன்றைக்கு வார்த்தையிலே சொல்லப்பட்டவர் மாத்திரமல்ல, அதிசயமானவராகவே இந்த அவனியில் அவர் அவதரித்தார். அப்படியே அதிசயமானவராக அவதரித்தவர் மாத்திரமல்ல, அவர் நமக்காக மரித்து நமக்காக உயிரோடு கூட எழும்பி நமக்காக மீண்டும் வரப்போகிறன்றவராய் இருக்கின்ற கடவுள் இன்று வரையிலும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் நம்மை அதிசயமாக அவர் வழிநடத்தி கொண்டே வருகின்றார். கடந்த மாதம் போல் இந்த மாதம் இருந்ததில்லை, இந்த மாதத்தை போல் வரப்போகிற மாதம் இருப்பதில்லை என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் காட்சிகளும் காரியங்களும் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாறாத ஆண்டவராக அவர் இன்றைக்கும் இருந்து அதிசயங்களை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த கடவுளுக்கும் நமக்குமான உறவு, இந்த கடவுள் நம்மை எவ்விதமாக பார்க்கின்றார், அவரோடு கூட அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறதான நன்மைகள் என்ன என்பதை குறித்து நாம் வேதத்தின் அடிப்படையில் பல காரியங்களை நாம் அறிந்து வருகின்றோம். இந்த புதிய மாதத்தில் கூட மனதில் வைத்த ஒரு காரியத்தை உங்களோடு கூட இந்த மாதத்தின் முதல் நாளில் நான் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தருடைய செய்திக்கு போவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் இப்படி சொல்லுகிறது: அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், வேதத்தில் கடவுளுடைய அற்புதமான வாக்குத்தத்தங்களும் வார்த்தைகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கிறவர்கள் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சத்தியங்களில் இன்றைக்கும் ஒன்றுதான் பவுல் ரோம திருச்சபைக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே வேதம் சொல்லுகிறது என்றெல்லாம் வாசிக்கும் பொழுது வேறே ஏற்கனவே இதற்கு முன்பதாக வேறே புத்தகங்களில் கர்த்தருடைய தாசர்கள் அதை எழுதியிருக்கிறார்கள் அல்லது கடவுள் சொல்ல அவர்கள் அதை பதிய வைத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை சார்ந்திருக்கிறவர்கள், நம்பி இருக்கிறவர்கள், ஆண்டவரை தேடுகிறவர்கள், அவருக்காக காத்திருக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28 மாத்திரமல்ல, இன்னும் அநேக இடங்களிலே அதற்கான ஆதாரமான வசனங்களை நாம் வாசிக்க முடியும். கடவுளுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். எனக்கு அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவ்விதமாகத்தான் இந்த மாதத்தில் கூட கடவுள் இந்த முதல் நாளிலே நமக்கு கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என்னவென்றால், அவரை விசுவாசிக்கிறவர் எவனோ அவன் கெட்டு போவது இல்லை அல்லது அவன் வெட்கப்படுவது இல்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவரை விசுவாசிக்கிறவர் எவனோ என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கே எவனோ என்ற அந்த வார்த்தை அது எதை குறிக்கிறது என்றால், ஒரு குறிப்பிட்ட மக்களாகத்தான் இருக்க வேண்டும், இந்த தகுதியெல்லாம் இருக்க வேண்டும், இப்படிப்பட்டவர்களுக்கு தான் கடவுள் சொந்தமானவர், இன்னாருக்கு தான் கடவுள் சொந்தமானவர் என்று அல்லவே அல்ல. யார் வேண்டுமென்றாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலாம் என்பதுதான் அதனுடைய பொருள். ஆகையினால்தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் எவனோ என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஏன் கடவுளை நாம் விசுவாசிக்க வேண்டும்?
ஏன் ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன என்றால், அது முந்தின வசனங்களிலே பவுல் மிக அற்புதமாக அதை விளக்குகின்றார். குறிப்பாக 2, 3, 4 வசனங்களிலே நான் வேகமாக அதை சொல்லுகிறேன். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி எனில், அவர்கள் தேவனுடைய நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். கடவுளை தேடும் பொழுது, கடவுளை நம்பும் பொழுது அவர்கள் கடவுளுக்கு பிரியமானவர்களாக தங்களை எப்படி காண்பித்து கொள்ள மக்கள் விரும்புகிறார்கள்? தங்களுடைய சுய நீதியின் நிமித்தமாக, நான் எவ்வளவு நல்லவன், நான் எவ்வளவு உத்தமன், நான் எவ்வளவான நன்மைகளை செய்கிறவனாக நான் இருக்கிறேன் என்று தங்களுடைய சுய நீதியை வெளிப்படுத்தி அதன் மூலமாக கடவுளுடைய இரக்கத்தையும் கடவுளுடைய ஆசீர்வாதங்களையும் தனக்கு சொந்தமாக்கி கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அதை குறித்து சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். அப்படியானால் தேவ நீதி என்ன? அதற்கு அடுத்த வசனம், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ஏன் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும்? அவரை விசுவாசத்தின் மூலமாய் தேட வேண்டிய அவசியம் என்னவென்றால், நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை கடவுளுக்கு பிரியமானவனாக உகந்தவனாக மாற்றாது. அது நமக்கு நன்றாக தெரியும். மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட 10 கற்பனைகளையும் ஒரு மனிதனும் முழுமையாக என்ன செய்ய முடியாது, அதை கடைபிடிக்க முடியாது. அவைகளில் ஒன்றை அவன் செய்ய முடியாமற் போனால் கூட அவன் முழுவதும் குற்றவாளியாக அங்கே நிற்கின்றான் என்பது அது நமக்கு நன்றாக தெரியும். வேதத்தில் அதற்கான சான்றுகள் அதிகமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை நீதிமானாக்க முடியாத நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாணத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்கினார். ஆகவே தான் அந்த வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்ட பிறகு, அவருடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை அவருடைய பிள்ளைகளாக அங்கீகரித்து கொண்ட பிறகு நியாயப்பிரமாணத்தினுடைய பலன் அங்கே இல்லாமற் போகப்படுகின்றது. அதற்கு பிறகு என்ன உண்டாகிறது? கடவுளுடைய கிருபைக்கு நாம் சொந்தக்காரர்களாக நாம் மாறுகின்றோம். அந்த கிருபையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த அநாதி கடவுள் மீது வைக்கின்ற விசுவாசத்தின் மூலமாக, நம்பிக்கையின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தான் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இங்கே விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுகிறதை தவிர ஒரு மனிதனுடைய சுய நீதியை குறித்து இங்கு சொல்லப்படவில்லை. அப்படி கடவுளை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன நிகழும் என்றால், அற்புதமான வார்த்தை, அவன் வெட்கப்படுவது இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடவுளை விசுவாசிக்கின்றவன், ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறவர், ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறவர், இந்த உலகத்தில் ஆண்டவரை நம்பி இருக்கிற ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையிலும் அவன் வெட்கப்பட்டு போக மாட்டானா? அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தில் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தி கடவுளிடத்திலிருந்து வருகிறது. அது என்ன செய்தி தெரியுமா? யூ நெவர் பி அஷேம்ட். நீங்கள் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டீர்கள்? வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். கடவுள் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அவமானப்பட்டு நிற்கிறவர்களாக, தலை குனிந்து நிற்கிறவர்களாக, எல்லா விதத்திலும் காயப்பட்டு நிற்கிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். மக்களுடைய வார்த்தையின் மூலமாக நீங்கள் காயப்பட்டிருக்கலாம். குடும்பத்தில் நிகழ்ந்ததான அநேக காரியங்கள் உங்களை புரட்டி போட்டு ஒட்டு மொத்தமாக நிலை குலைந்த ஒரு நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த நிலையிலும் கூட, அல்லது இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் கூட கடவுள் மீது நீங்கள் வைத்திருக்கிறதான அந்த விசுவாசம் இருக்கிறதல்லவா, அது உங்களை எங்கே அழைத்து செல்லுகிறது என்றால், அது உங்களை வெட்கப்படுத்தாத ஒரு அற்புதமான இடத்திற்கு அது அழைத்து செல்லுகிறது. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் என்று கடவுள் சொல்லுகிறார். ஆம், ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார். காரணம் என்ன தெரியுமா?
ஏன் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார்? அவர் நமக்காக மரித்த கடவுள் மாத்திரமல்ல, அதற்கு அடுத்த வார்த்தை அற்புதமாய் சொல்லுகிறது 12ஆம் வசனத்திலே, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் இந்த உண்மையை மறைக்கின்றார்கள் அல்லது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். கடவுளுடைய பார்வையில் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. இன்னொரு விதத்தில் அல்லது நமக்கு புரிகிற வண்ணமாக இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடவுளுடைய பார்வையில் எல்லாருமே சமமானவர்கள், அழகானவர்கள், அழகு இல்லாதவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், மேதைகள், அப்பாவிகள், அப்படி ஒன்றுமே இல்லை. ஏன் ஒன்றுமே இல்லை? அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, எல்லாருக்கும் கர்த்தரானவர். அவர் எல்லாருக்கும் கடவுளாக இருக்கிறார், எல்லாருக்கும் கடவுளாக இருக்கின்றார். ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், அவரை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், அவருடைய கிருபையை நன்றி அறிதலோடு கூட உணர்ந்து பார்க்கிறவர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், கடவுள் உங்களுக்கும் ஆண்டவராக இருக்கிறார், எனக்கும் ஆண்டவராக இருக்கின்றார். இந்த ஆண்டவருடைய பார்வையில் அவர் வித்தியாசங்கள் பார்க்கிறவர் அல்லவே அல்ல, எல்லாருக்கும் கர்த்தரானவர். அதற்கு அடுத்த வார்த்தை தான் மிக அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்மன்னராக இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும், தம்மை தொழுது கொள்ளுகிற இதே வார்த்தை தான் முந்தின வசனத்தில் பார்த்தோம், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, ஆம் யார் வேண்டாம், அங்கே விசுவாசிக்கிறவன் எவனோ. இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? தன்னை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும். இங்கே தொழுது கொள்ளுதல் என்றால் தன்னை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்கள், தம்மை தேடுகிறவர்கள், தம்மை நம்பி வருகிறவர்கள், தம்மை நம்பி வருகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பன்னர் என்ற அர்த்தம் இன்றைக்கு இருக்கிற நம் ஈஸியாக அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அளவற்ற நலன்களை அளிப்பவர். ஐஸ்வர்ய சம்மன்னர் என்றால் அளவற்ற நலன்களை அளிப்பவர் என்று அர்த்தம். அப்படியானால் இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? தம்மை தேடுகிற யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை அளிப்பவராக இருக்கிறார். ஆகவே அவரை நம்பி இருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். காரணம், கடவுள் உங்களுக்கு அளவற்ற நன்மைகளை அளிப்பவராக உங்களோடு கூட கடவுள் இருக்கின்றார். நீங்கள் எந்த நன்மைகளை எதிர்பார்த்து, எந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த நன்மைகளை கடவுள் எப்படி தருவாராம்? அளவற்ற முறையிலே தருகின்ற கடவுள். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு ஆண்டவர் போஷிக்கும் பொழுது அவர்கள் திருப்தியாய் உண்ணும் வரையிலும், ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, 20 பேர் 30 பேர் அல்ல, புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். அதையெல்லாம் அவ்வளவு மக்களும் சாப்பிட்டு பின்பு மீதியை எடுத்து வைத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? காரணம் என்ன? அவர் அளவற்ற முறையிலே அவர் நமக்கு நன்மைகளை தருகின்ற கடவுள். ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில் போடுவார் என்று சொல்லி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை வெட்கப்படுத்துகிற காரியங்கள் எதுவாக இருக்கிறதோ அந்த இடத்திலே தானே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், அளவற்ற நன்மையினால் உங்களை நிரப்புவார். நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த புதிய மாதத்தில் ஒரு வேளை வெட்கப்பட்டு போகிற சூழலிலே தலைகுனிந்த மக்களாக நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்களானால், அவரை விசுவாசிக்கிற உங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் அளவற்ற நன்மைகளை நலன்களை அளிப்பவராய் அவர் இருக்கின்றார். இந்த 11வது மாதத்தில் நாம் கடவுளிடத்தில் இருந்து அளவற்ற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். பயப்பட வேண்டாம்,
அவரை விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் சொல்லுவாரானால் அதை அப்படியே செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் அதை இந்த மாதத்தில் செய்ய போகிறார். ஆகவே கர்த்தரை விசுவாசிக்கிற நீங்கள், கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து காத்திருக்கிற நீங்கள் ஏமாளிகள் அல்ல, அல்லது பிழைக்க தெரியாதவர்கள் அல்ல. கர்த்தரை நோக்கி பார்க்கிறவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஏனென்றால் அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் அளவற்ற நலன்களை அருளுகின்ற கடவுளாக இருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் செபிக்கலாமா? ஆண்டவர் மாபெரும் அற்புதங்களை நிச்சயமாக இந்த மாதத்திலே செய்ய போகிறார். அவர் மீது வைக்கிற நம்பிக்கையில் மாத்திரம் சற்றும் கூட நாம் தளர்ந்து விடக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாது. நாம் வைக்கிற நம்பிக்கையை சீர்குலைக்கும்படியாய் மேலும் மேலும் அநேக உபத்திரவங்கள் மேல் உபத்திரம் வந்து கொண்டே இருக்கலாம். இன்னும் அதிகமாக நாம் நெருக்கப்பட்டு கொண்டே இருக்கலாம். எப்படி ஒரு தண்ணீருக்குள்ளாய் மாட்டிக்கொள்ளுகிற ஒருவனுக்கு படிப்படியாக அந்த தண்ணீர் உயர்ந்து உயர்ந்து கணுக்கால் அளவு, இடுப்பளவு, மார்பளவு, கழுத்தளவு வந்து அவனை அப்படியே மூழ்கடித்து விடுவதைப் போல தோன்றுகிறதோ, அதை போல ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இன்னல்களும் தொல்லைகளும் அவமானங்களும் நிந்தைகளும் அதிகமாய் உங்கள் வாழ்க்கை வந்து அமிழ்த்தி போட பார்க்கலாம். ஆனால் எல்லாருக்கும் கர்த்தரானவர், தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அளவில்லாத நலன்களை அளிக்கிறவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை நன்மையினால் நிரப்பப்படும். நீங்கள் எங்கே யார் முன்னால் அவமானப்பட்டீர்களோ, யார் உங்களை வார்த்தையினாலும் தன்னுடைய செய்கையினாலும் காயப்படுத்தினார்களோ, நிந்தித்தார்களோ, காரணம் இல்லாமல் உங்களை குற்றச்சாட்டினார்களோ, பழித்தார்களோ, அவர்களுக்கு முன்பாக கடவுள் உங்களை உயர்த்தி வைப்பார், உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் போதுமானவராக இருந்து அற்புதமாக நீ நடத்தி வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உம்முடைய ஆண்டவரே கிருபையினாலே ஒரு புதிய மாதத்திற்குள் வந்திருக்கின்றோம். இந்த புதிய மாதத்தின் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் எங்களுக்கு போதுமானவராக இருக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அடியனோடு ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தனித்தனியாகவும் குடும்பமாகவும் தாழ்த்தி சமூகத்தில் அர்ப்பணிக்கிற அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகள், இன்றைக்கு உமது பிள்ளைகள் இந்த புதிய மாதத்தை துவங்கும் பொழுது எந்த நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள், அவர் மனது எந்த நிலையில் இருக்கிறது, அவர்கள் எப்படிப்பட்டதான சூழ்நிலைகளுக்குள்ளாக அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் உமக்கு தெரியும். எங்களை காண்கிற கடவுள் ஆண்டவரே, தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஆண்டவரே நீர் அளவில்லாத நலன்களை அருளுகின்ற கடவுள். இந்த காலை நேரத்தில் எங்கள் ஒவ்வொரு நினைத்தருளி ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை நாளை நிரப்பும். ஆண்டவரே, உம்மை கர்த்தாவே நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். இதோ எங்கள் நம்பிக்கையை ஆண்டவரே உம்மீது நாங்கள் வைக்கிறோம் சுவாமி. நாங்கள் எங்கள் சுயநீதியை நாளே உங்களை திருப்திப்படுத்துகிற தேடுகிறவர்களாய் அல்ல, கர்த்தருடைய அளவற்ற இரக்கத்தை ஆண்டவரே நாங்கள் நம்பி இருக்கிறவர்கள் ஆண்டவரே. ஆனபடினால் என் தேவன் எங்கள் மீது அளவில்லாத கிருபை நன்மைகளை பொழிந்தருளப் போவதற்காய் ஸ்தோத்திரம். வெட்கப்பட்ட இடத்துல இந்த பிள்ளைகளுடைய தலையை நீர் உயர்த்தி வைக்கப் போகிறேன். இந்த பிள்ளைகளுடைய தொழிலில், ஆரோக்கியத்தில், பண தேவைகளில் ஆண்டவர் இன்னும் குடும்பத்தில் இருக்கிறதான பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் என் தேவனுடைய கரம் இறங்கி வந்து அற்புதங்களை செய்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு மணித்துளியும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே நாங்கள் உமக்குள்ளாய் பாதுகாப்பாக இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் உடைய கிருபைகளை தாங்கப் போகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சமாதானம், வழி நடத்துதல், ஆசீர்வாதமானவர்கள் நம் அனைவரோடும் நம்முடைய எல்லா தேவைகளோடும் கடந்த மாதங்கள் முழுவதும் இருந்து நம்மை வழிநடத்தினது போல இந்த புதிய மாதத்திலும் அவர் வாக்குத்தத்தம் செய்த வண்ணமாகவே அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளாகிய உங்கள் மீதும் என் மீதும் அவர் தம்முடைய அளவற்ற நன்மைகளை பொழிந்தருளி நம்மை ஆசீர்வதித்து நாம் தொலைகுனிந்த இடத்துல, வெட்கப்பட்ட இடத்துல நம்முடைய கொம்பை உயர்த்தி தலையை நிமிர்த்தி நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுவாராக. ஆமென். Amen. God bless you all. Thank you very much.